ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 10 அதில் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சுயமரியாதை இயக்கம், அதில் யார் யார் ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுயமரியாதை இயக்கம். பகுத்தறிவும் சுயமரியாதையும் மனிதர்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லி பிரகடனம் செஞ்சாங்க. ஸோ சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பித்தது வந்து பெரியார் தான். ஸோ அவர் வந்து மக்களுக்கு வந்து பகுத்தறிவும் சுயமரியாதையும் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பிரகடனம் செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் சுயாட்சியை அந்த மற்ற கட்சி எல்லாமே வந்து சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பெரியார் என்ன சொல்கிறாரு, சுயாட்சியை விட இந்த ரெண்டும் தான் வந்து மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து கல்வி இல்லாததுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி கொடுமைகளை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கட்டாயமாக தொடக்க கல்வி வேணும் அப்படிங்கிற பணிகளை வந்து மேற்கொண்டது யாருன்னா இந்த சுயமரியாதை இயக்கம் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கோரிக்கைகள் இந்த இயக்கம் வந்து வச்சுச்சு அப்படின்னா, பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்தல், சீர்திருத்த மற்றும் சுயமரியாதை திருமணத்தை வந்து இவங்க ஆதரிச்சாங்க. ஸோ பிராமணர் அல்லாதோர் அவங்களுக்காக போராடினது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களோட நலனுக்காகவும் போராடினாங்க இந்த சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன அவங்க பாராட்டினாங்க அப்படின்னா சமத்துவம், சகோதரத்துவம், இது ரெண்டையுமே வந்து பெரியார் வந்து பாராட்டுறாரு. ஸோ இதை வந்து சுயமரியாதை இயக்கம் மூலமாக அவர் வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பெரியார். அவரோட காலம் வந்து 1879 1973. ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அவரோட பெற்றோர் யாரு அப்படின்னா வேங்கடப்பர், சின்னத்தாயம்மாள். அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே, அதாவது இளம் வயதுலேயே வந்து வாரணாசிக்கு வந்து துறவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். அங்கே போனப்போ வந்து அங்கே சமயம் சார்ந்த மடங்கள், அதை மையங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து தங்கி இருந்தார். ஸோ அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து அவர் வந்து அந்த வைதிக இந்து சமயத்துக்கிட்ட வந்து அவர் நம்பிக்கையை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை இழந்ததுக்கப்புறம் அவர் அந்த வாரணாசியிலேருந்து திரும்ப வீடுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பெரும் வணிகர். ஸோ இந்த வேங்கடப்பர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வணிகர். அவங்க அப்பாவோட அதாவது அந்த பரம்பரை தொழில் வணிகத்தை வந்து கவனிக்கும் பொறுப்பு வந்து பெரியார் ஏற்றுக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது அவர் வந்து அந்த வணிகத்தில் சிறப்பான செயல்கள் செய்கிறத பார்த்து அவரை வந்து ஈரோடு நகர சபை தலைவராக 1918 1919 அந்த ஒரு வருடம் வந்து அவர் வந்து ஈரோடோட நகர சபை தலைவராக வந்து பதவி வகிக்கிறாரு. இது வந்து அது மாதிரி பல பதவிகள் வகிக்கிறாரு. அதில் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தா இந்த நகர சபை தலைவராக அவர் பொறுப்பு வகிக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களில் அந்த கோயில் நுழைவு, அந்த கோயிலை சுற்றி இருக்க பகுதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் முன்னெடுத்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து திருவாங்கூர் அந்த பகுதியை சேர்ந்த வைக்கம் அப்படிங்கிற இடத்துல மதுரை சார்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர் வந்து அதில் பெரும் பங்கு வகிக்கிறாரு. அவரும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாரு. ஸோ அவர் தான் வந்து பெரியாரை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வைக்கம்ங்கிற பகுதியில் அங்கே இருக்க அந்த லோக்கல் தலைவர்கள் எல்லாமே வந்து கைது செய்யப்படுறாங்க. அதனால அந்த வைக்கம் போராட்டத்துக்கு வந்து பெரியார் வந்து தலைமை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் வந்து பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் அடைக்கப்பட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மீண்டும் போராட்டம் பண்ணி அது ஒரு வழியாக வந்து எல்லாரும் வந்து அந்த கோயிலுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போராட்டத்தில் ஜெயிச்சிடுறாரு. ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அங்கே முடிச்சுட்டு அவர் வர வழியில் வந்து சேரன் மாதேவி குருகுல பள்ளி அங்கே வந்து போய் ஒரு பார்வையிடுறாரு. ஏன்னா வந்து இந்த பள்ளி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிதி உதவினால செயல்பட்டு வர ஒரு பள்ளி. ஸோ இங்கே வந்து பெரியார் போய் அதை வந்து பார்வையிடுறாரு. ஸோ பார்வையிடும்போது அங்கே வந்து உங்களுக்கு வந்து உணவு உண்ணும் அறையில் வந்து ஜாதி அடிப்படையில் வந்து இரண்டு பிரிவினர்களாக உட்காந்து சாப்பிட்றத கவனிக்கிறாரு.
ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த போய் காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட வந்து அவர் வந்து அதை வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து சொல்றாரு. ஸோ இந்த சேரன் மாதேவி குருகுல பள்ளி வந்து யாரு நடத்திட்டு வர்றாருன்னா வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் வந்து நடத்திட்டு வர்றாரு. ஸோ இந்த ஜாதி பாகுபாட்டை வந்து பெரியார் கண்டிச்சும் ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து அதை தொடர்ந்து ஆதரிச்சாங்க அப்படிங்கிறதுனால பெரியார் வந்து மனம் உடைந்து அந்த காங்கிரஸை விட்டு வெளியேறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கணும்னு பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் வந்து தொடர்ந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னா 1925 குடியரசு, 1928 ரிவோல்ட், 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935 விடுதலை. ஸோ இந்த பத்திரிகை செய்தித்தாள்களை வந்து பெரியார் வந்து தொடங்குறாரு. ஆனால் இந்த சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு தான் வந்து அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுவார். ஸோ அந்த கட்டுரைகளை வந்து என்ன புனைப்பெயரில் எழுதினாரு அப்படின்னா சித்திர புத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் வந்து எழுதினார். ஸோ அந்த புனைப்பெயர் என்னன்னா சித்திர புத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கட்டுரைகள் வந்து பெரியார் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பௌத்த சமயம் முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி சிங்காரவேலன் அப்படிங்கிறவரோட இவர் வந்து நல்ல நட்புறவு கொண்டு நெருக்கமா இருக்காரு. அதுக்கு அடுத்தது BR அம்பேத்கர் எழுதின அந்த ஜாதி ஒழிப்பு அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற நூலை 1936 தமிழ்ல இவர் பதிப்பிக்கிறார். அதே போன்று அம்பேத்கரின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை வந்து பெரியார் வந்து ஆதரிச்சார். ஸோ அம்பேத்கர் பத்தி பெரியார் 2 விஷயங்கள், ஒன்று ஜாதி ஒழிப்பு அந்த நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தாரு 1936. அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கை வந்து அம்பேத்கர் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த கோரிக்கையும் வந்து பெரியார் வந்து ஆதரிச்சாரு. ஸோ 1937 காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ராஜாஜி தலைமையில் அந்த சென்னையில வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ அவர் பொறுப்பேற்ற சமயத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்தி மொழி வந்து பள்ளியில் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்கிறாங்க. அந்த 1937 39 அந்த டைமில் வந்து அந்த இந்தி மொழி கட்டாயம் அப்படிங்கிறத எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஸோ பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. ஏன்னா பெரியார் தான் வந்து ராஜாஜி எடுத்து தீவிரமாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டவர். ஸோ அதனால பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த சிறையில் இருந்த டைம்லேயே அவர் வந்து நீதி கட்சியோட தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு. ஸோ நீதி கட்சி வந்து சுயமரியாதை அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்தோட இணையுது. அதுக்கப்புறம் அதை வந்து 1947 திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி அந்த 2 கட்சி இணைஞ்சதற்காக திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி புது பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்த டைம்ல அந்த 1952 54 அந்த டைம்லயே பள்ளி குழந்தைகளுக்கு தொழில் கல்வி பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகம் செய்யறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ அந்த தொழில் கல்வி பயிற்சி திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த அவங்க தந்தை என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை அப்படியே வந்து அந்த குழந்தைகளும் வந்து கற்றுக்கிட்டு கொண்டு போகிற மாதிரியான திட்டம் வந்து அறிமுகம் செய்கிறாங்க. அது வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி அடிப்படையாக கொண்ட கல்வி முறை வந்து இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து எதிர்க்கிறாரு. ஸோ இதோட விளைவு என்ன அப்படின்னா, ராஜாஜி வந்து அவரோட முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிறாரு. ஸோ ராஜாஜி பதவி விலகணும்னு காமராஜ் அவர் வந்து சென்னை முதல்வராக வந்து பொறுப்பேற்கிறார். ஸோ பெரியார் வந்து அவரோட 94வது வயதுல 1973 இயற்கை எய்துறாரு. அவரோட உடல் வந்து பெரியார் திடல், சென்னையில இருக்க பெரியார் திடல் அப்படிங்கிற இடத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கு. ஸோ பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் பெண்களுக்காக நிறைய போராட்டங்கள் முன்னேற்றங்களை வந்து செஞ்சிருக்காரு. ஸோ அதுல வந்து குழந்தை திருமணம், தேவதாசி முறை, இதெல்லாத்துக்குமே வந்து பெரியார் வந்து கண்டனம் செய்தாரு. 1929 முதல் சுயமரியாதை மாநாடு பெண்களுக்காக அவர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, பெண்களை வந்து அந்த திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க. அந்த வார்த்தையை வந்து அவர் மறுக்கிறார். ஏன்னா வந்து அவங்க வந்து பொருட்கள் கிடையாது,
அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பொருளை வந்து மீன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அதை எதிர்த்தாரு. ஸோ பெரியாரோட முக்கிய நூல் அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறது பெரியாரோட முக்கியமான நூலா வந்து கருதப்படுது. அதே போல அந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொன்னதன் விளைவாக 1989 வந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. சொத்துல வந்து பெண்களுக்கும் சம உரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்படுது. ஸோ இதோட வந்து உங்களுக்கு பெரியார் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தது இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். அவரோட காலம் வந்து 1859 1945. இவர் வந்து காஞ்சிபுரத்துல பிறந்தவர். ஸோ இவர் வந்து எதுக்காக போராடினார்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமை இதுக்காக வந்து அவர் போராடினாரு. ஸோ இவருடைய சமுதாயத்துல அவரோட பங்களிப்பு பாராட்டும் விதமா இவருக்கு வந்து 3 பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு. 1926 ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டம், 1930 ராவ் பகதூர், 1936 திவான் பகதூர் அப்படின்னு சொல்லி 3 பட்டங்கள் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இவர் வந்து சுயசரிதை எழுதியிருக்காரு. ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லி 1939 அவரோட சுயசரிதை வந்து எழுதியிருக்காரு. இதுதான் முதலில் எழுதப்பட்ட சுயசரிதை நூல், ஜீவிய சரித சுருக்கம். ஸோ இதுதான் வந்து முதல்ல எழுதப்பட்ட சுயசரிதை நூல். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற சபையை வந்து இவர் நிறுவியிருக்காரு. ஸோ தலைவராக எந்தெந்த அமைப்புகளுக்கு இருந்தாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு. ஸோ இந்த 2 கூட்டமைப்புக்கு வந்து அவர் தலைவராக இருந்திருக்காரு. அது போக 1930-31 லண்டன்ல வட்டமேசை மாநாடு வந்து நடக்குது. ஸோ அதுல வந்து அவர் கலந்து கொண்டு மக்களின் கருத்துக்களை தெரிவிக்கும் ஒரு குரலா வந்து அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது போக 1932 பூனா ஒப்பந்தம் அதுல வந்து கையெழுத்து இட்டவர்கள்ல இவரும் வந்து ஒருவர். ஸோ லாஸ்டா மயிலை சின்ன தம்பி ராஜா. ஸோ இவரை வந்து MC ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 1883 1943 அவருடைய காலம். இவர் வந்து ஒரு ஆசிரியராக தான் வந்து அவரோட பணியை ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல் புக்ஸ் வந்து நிறைய இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சியா மாறின தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதை வந்து உருவாக்கியவர்கள்ல இவரும் ஒருவர். ஸோ சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இவர் தான். ஸோ சட்ட மேலவை அந்த கால பாருங்க 1920 26 அந்த சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் வந்து இவர் தான். அது போக சென்னை சட்ட சபையில நீதி கட்சியோட துணை தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அதை வந்து நிறுவியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவர் பத்தின இன்ஃபர்மேஷன். ஸோ இது போக உங்களுக்கு அடுத்தது வந்து இன்னும் இந்த லெசன்ல வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், இந்திய விடுதலைக்கு முன் மொழி போராட்டம், பெண்கள் இயக்கங்கள். ஸோ இதெல்லாமே இன்னும் 3 டாபிக் வந்து இந்த லெசன்ல நம்ம இன்னும் கவர் பண்ணணும். ஸோ இது 3மே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரே வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போட்டுவேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட PDF எல்லாமே வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.